കെട്ടായിട്ട് ഇതുവരെ പടി കയറാൻ പറ്റിയിട്ടില്ല. കുറച്ച് പോലീസുകാരോട് വെച്ചപ്പോൾ ഇവിടെ നിൽക്കാൻ പറഞ്ഞു. 3 മണിയാകുമ്പോൾ തുറക്കുമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഒരു മണിക്ക് തുടങ്ങി ഇവിടെ നിൽക്കണതാണ്. പിള്ളേരുണ്ട്, ചെറിയ പിള്ളേരൊക്കെ ആയിട്ട് വന്നിരിക്കണതാണ്. ഇന്ന് എന്താണ് ഇവിടെ ശബരിമലയിൽ സംഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്? ഒരു ഏകീകരണം ഇല്ലായിരുന്നു. ഞാൻ 20ാമത്തെ വർഷം ശബരിമലയ്ക്കായിരുന്നു. ഇന്നേ വരെ വന്നതിൽ ഇത്രയും മോശമായിട്ട് ശബരിമലയിൽ വരേണ്ട ഒരു അവസ്ഥ ഉണ്ടായിട്ടില്ല. അത് എന്താണ് ഇതിൻ്റെ ഒന്നും ഒരു പിടുത്തം കിട്ടുന്നില്ല. പകുതി വഴി വരുമ്പോൾ വഴി അവിടെ നിന്ന് ബ്ലോക്കായി നിൽക്കുക. ഒരു കാര്യവും ഒരു രീതിയിലും ഭംഗിയായിട്ട് നടന്നില്ല. പോലീസിൻ്റെ ഭാഗത്തുനിന്നും ഒരു സഹകരണമില്ല. മുമ്പൊന്നും ഇങ്ങനെ ആയിരുന്നില്ല. 2 மணிக்கு வந்தோம். 2 மணிலேருந்து குழந்தைங்க நின்றுட்டு தான் இருக்குது. இன்னும் சாமி பார்க்கல. ஒரு நிர்வாகமே சரியில்லை. ஒரு மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணவே இல்லை. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. குழந்தைங்களாம் கூட தமிழ்நாடு, நான் ராணிப்பேட்டிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் ஆளுங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரில. இன்னும் நான் அவங்கள ஃபோனே கான்டாக்ட் பண்ண முடியாது அவஸ்தைப்பட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு நிர்வாக சீர்கேடு. 1 லட்சம் பேர் போட்டாங்கல்ல, 50 to 20 எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அந்த 70,000 பேர்னாக்கா டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக இது பண்ணியிருக்கலாம். ஆனால் இவ்வளோ கூட்டத்தை இது பண்ணி எங்களை போட்டு இப்படி ஒரு வாடி நாங்கள் வந்து தரிசனம் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு முறை வரோம். நாங்கள் வேண்டுதல்ன்றதுனால ஃபஸ்ட்டு முறை வரோம். அந்த வேண்டுதல் கூட எங்களால் நிறைவேற்ற முடியல. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இதே வந்து ஆந்திராவில் நல்லா பண்ணுறாங்க. திருப்பதியில் மெயின்டைன் பண்ணுறா, செல்லில் போடுறா, 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் சாமி பார்க்கலாம். ஆனால் இங்கே இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது. இது ரொம்ப நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் தமிழ்நாடு சார்பாக 10 பைசா பிரச்சனை இல்லை. காவல்துறை அதிகாரிகள் குவாலிட்டியான ஆளுங்க கிடையாது. 2வது குழந்தைங்க, பெண்களுக்கு, ஜென்ஸ், வயசானவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனே கிடையாது. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட விட்டுருங்க. 7 மணி நேரம் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறேன்னா அதுக்கேற்ற ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும். 4 கிலோமீட்டரு எங்கேருந்து பம்பாவிலேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா சரிங்களா? இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது? பக்தர்கள் வரணும், கார்த்திகை மாதம் ஆனால் கோயில் திறந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்கல்ல. இது வரைக்கும் இந்த கோயிலுக்காக என்ன பண்ணியிருக்கு? ஒருதலை பட்சமாக பார்க்குறாங்களா இந்து கோயில்னா? ஒரு நாளைக்கு 50 லட்சம் 50,000 பேர் நடக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். அதிகமாக வந்து கூட்டத்தை வச்சு ரொம்ப அவசரப்படுறாங்க. குழந்தைங்களாம் அழுறாங்க. ரொம்ப அவசரம். தண்ணி குடிக்கிறதுக்கு ப்ராப்ளம்.